அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நெத்திலி மீன் அவியல் பார்க்கலாம். தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு அரை முறிக்கும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அரை முறிலையும் கொஞ்சம் பாதி தேங்காய் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் 2 பேர் 3 4 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். தேங்காய் ஒரு 10 பொடி உள்ளி. இது கொஞ்சம் பொடிசு, அதனால் 10 பொடி உள்ளிக்கிட்டு போட்டிருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா 5 ஒன்று மதி போதும். கொஞ்சம் ஜீரகம், மஞ்சப்பொடி நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். ஒரு 2 ஸ்பூனுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டாலே போதும். வத்தப்பொடி இதில் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டால் போதும். காரத்துக்கு ஏற்ற இதுவே ஓரளவுக்கு எல்லாருக்கும் காரம் ரொம்ப சாப்பிட்றவங்க இருந்தால் 1 ஸ்பூன் போடலாம். ஆனால் இது 3/4 ஸ்பூன் போதும். கொஞ்சம் கருவேப்பிலை. இதில் நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு பூண்டு வெள்ளைக்கூடு போட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது, லைட்டாக ஒரு கொருன்னு இருக்கணும். இது மீன் அவியல் பார்த்தீங்களா? நெத்திலி மீன் அவியல். அதுக்கப்புறம் இதுக்கு வேறு என்ன மீன் போடலான்னா பாறை மீன் போடலாம். பாறை மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி போதும். இப்படி கை வச்சு நசுக்கி நல்லா கத்தி வச்சு வெட்டி கூட போடலாம். போட்டுட்டு அந்த உப்பையும் போடணும், கல் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு கையை வச்சு நல்லா பிசையணும். அந்த தக்காளிலாம் அப்படியே கொஞ்சம் மேஷ் ஆகும். நல்லா மசிஞ்சிட்டோன்னே அந்த கல் உப்பும் இதெல்லாம் சேர்க்கும்போது நல்லா மசியதான் செய்யும். நீ அடுத்து புளி ஊற்றலாம். புளி எப்படின்னா ரொம்ப குட்டியாக இருந்தால் போதும். நெல்லிக்காய் சைஸு அந்த சைஸு அவ்வளோதான் எடுக்கக்கூடாது. இது ரொம்ப இந்த புளியோட கொட்டை இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு புளி விட்டால் கூட போதும், தாராளமாக போதும். தக்காளி போட்டுக்கோங்க. அதுக்கு பதில் சின்ன தக்காளினா 2 போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெரிய தக்காளினா 1 போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். புளியை ரொம்ப குறைக்கணும். நான் சொன்ன அளவுக்கு போதும் அந்த புளி. அவியலுக்கு நிறைய புளி விடக்கூடாது, ரொம்ப புளிச்சு போய் ஒரு மாதிரி நல்லா இருக்காது, டேஸ்ட்டே நல்லா வராது. கருவேப்பிலை போட்டுக்கிட்டு கொஞ்சம் வெல்லம் ஊற்றிக்கலாம். இந்த மாங்காய் போடலாம், ஆனால் மாங்காய் எனக்கு கிடைக்கல, அதனால் நான் முருங்கைக்காய் இருந்ததுனால முருங்கைக்காய் போட்டிருக்கேன். அந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு நல்லா கை வச்சு பிசைச்சிட்டு, கை வச்சு நம்ம பிசைறதெல்லாம் டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். இனி கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும், நிறைய தண்ணி விடக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது. மண்சட்டி இல்லையா, மண்சட்டியில் நம்ம தண்ணி விட கூட கொஞ்சம் டம் தான் ஆகும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக தண்ணி ஊற்றி அடுப்பு இனி மூடி போட வேண்டியதுதான். இதுவே மேக்ஸிமம் ஒரு 4 பேர் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் 4 பேர், ஓரளவு சாப்பிட்றதுனா 5 பேர்கிட்ட சாப்பிடலாம் தாராளமாக அவியல். பாருங்கள், அதை கூடி வந்துடுச்சு. நல்லா கூடி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த டைமில் நீங்கள் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு கணக்கு எடுத்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அந்த அளவுக்கு போதும். புளி மட்டும் நிறைய விடவே கூடாது, கொஞ்சம் தான் விடணும், அப்போ தான் அவியல் அழுட்டி பொழியாக வரும். இனி வச்சு ஊற்றிக்கலாம். எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். டிஃபன் டைல் இருந்தால் டிஃபன் டைல் ஊற்றிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. தேங்காய் எண்ணெய் இன்னும் இது நல்லாயிருக்கும். அது கருவேப்பிலை
போட்டு உள்ளே ஊற்றுங்க. முடிஞ்சிச்சு, கிளம்பலாம். நெத்திலி அவியல் ஃபினிஷ். இன்ஷால்லாம் செய்யலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யாரும் பண்ண மாட்டேறீங்க. வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.